ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எம்மியான ஒரு மீன் குழம்பு தான் இது. எந்த மீன் ஆகட்டும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு மண்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வெந்தயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு வதக்குனதுக்கப்புறம் மசாலாவுக்கு 4 ஸ்பூன் தனியா, 6 வரமிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை அது உள்ள கரைச்சிமா ஊற்றணும். ஊற்றினதுக்கப்புறம் நான் ஒரு மாங்காயும் பச்சை மிளகாயும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ புளி தேவையோ அந்த அளவுக்கு மாங்காய் போடுங்க. மாங்காயும் புளி ஊற்றிருக்கிறதுனால பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் மசாலையை வறுத்து வச்சுருக்க மசாலையை பேஸ்ட் பண்ணி அரைக்கணும். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி அந்த பேஸ்ட்டு அது உள்ளே ஊற்றுங்க. ஊற்றி அது கொஞ்சம் கொதித்து வரப்போ தான் மீன் போடணும். அந்த நான் டியூனா பீஸ் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல போடுங்க. இதே மாதிரி செய்து பாருங்கள், நல்லா அழகாக இருக்கும். அது மீனை உள்ளே போட்டு எல்லாம் மாங்காய் மீன் எல்லாம் சேர்ந்து கொதிச்சு நல்லா இது கார சாரமாக இருக்கணுங்க. மீன் குழம்பு புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் செமையாக இருக்கும். இது மாதிரி எல்லாம் பிரிஞ்சு என்ன பிரிஞ்சாலும் ஆஃப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.